நான் வேற யாருக்கு கேட்டாலுமே நான் என்ன சொல்வேன்னா, தயவு செஞ்சு இஎம்ஐ வாங்காதீங்க. ஆனா இப்ப நீங்க இஎம்ஐக்கு போக போய் தானே உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க. அது ஏன் அவ்வளவு கடன் படணும்னு நான் கேக்குறேன். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட அங்கட்டே கையை காட்டுறீங்களா என்ன? அங்கதான் இருக்காரா? வாடகை வீட்ல இருந்தாலும் நம்ம மாசம் வாடகை ஒரு 10,000 கொடுத்தானே சார் ஆகும். பே நோ கெயின் சார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இப்ப நீங்க நடிச்சாமத்துல வேணும் எந்திரிச்சு உட்கார்ந்தது அவங்கள வேலைக்கு அனுப்ப தானே? கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆமா சார். அப்புறம் என்ன ரைட் தானே? இல்ல இப்ப அவர் சொல்றாருல திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, எனக்கு வேலை இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருவ. யார் அடப்பா கடனை? யார் அடப்பா? பதில் சொல்லுங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? என்னால ஸ்ட்ராங்கா என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நான் நாளைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். முடியல.